நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது வாட்ஸ்அப் அவங்களோட நியூ ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணதுலேருந்து அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மள்ட்ட டைரெக்டாக சொல்லிவிட்டு நம்மளோட டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வாட்ஸ்அப் போட்டு நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு ஆப் மாறிட்டு இருக்காங்க. அதனால் டெலகிராமுக்கு இப்போ நிறைய பேர் ஜாயின் ஆகிற என்னால் பார்க்க முடியுது. என்னோட கான்டாக்ட்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் டெலகிராமில் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக மாறி இருக்க எலன் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் சிக்னல் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுலேருந்து சிக்னல் அப்படிங்கிற ஆப் வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. ப்ளே ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ரீ ஆப்லேயும் அந்த சிக்னல் ஆப் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த சிக்னல் ஆப் அவங்க சொல்கிற அவங்களோட டேக்லைனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேக் ஹலோ டு ப்ரைவசி. அதாவது உங்களோட ப்ரைவசிக்கு நாங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எந்த டேட்டாவும் அவங்க சேவ் பண்ணுறதில்ல. எங்களோட டேட்டா பேஸில் நாங்கள் சேவ் பண்ண மாட்டோம். உங்களை பற்றி நாங்கள் எந்த டீட்டெயிலும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிற ஒரே டீட்டெயில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் நம்பர் அண்ட் நேம் மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளை பற்றின எந்த சென்சிட்டிவான டேட்டாவுமே அவங்க நம்மள்ட்ட இருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் இந்த சிக்னல் ஆப்புக்கு மாறதுக்கான காரணமாக இருக்குது. சேக் ஹலோ டு ப்ரைவசிக்கு அவங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நிறைய யூசர்ஸ் வந்து இப்போ சிக்னலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்னோட கான்டாக்ட்ஸில் நிறைய பேர் சிக்னல் ஆப்புக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரியே மெசேஜ் அனுப்புறது, வீடியோ கால் பண்ணுறது, வாய்ஸ் கால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் சிக்னல்லையும் கொடுத்துருக்காங்க. சிக்னலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அதாவது வாட்ஸ்அப்பில் இல்லாமல் சிக்னலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலே கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து சிக்னலில் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலே கால்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணும்போது உங்களோட ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு ரிவீல் ஆகாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுன்னா நீங்கள் இன்டர்நெட் மூலமாக பண்ணும்போது உங்களோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண முடியும். இந்த ரிலே கால்ஸ் மூலமாக பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக சர்வர்லேருந்தே அவங்களுக்கு கால் போகிறதுனால உங்களோட ஐபி அட்ரஸ் ரிவீல் ஆகாது. ஆனால் இந்த ரிலே கால்ஸ் பண்ணும்போது உங்களோட சிக்னல் வந்து வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கால் வந்து அவ்வளோவா குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். உங்களோட சிக்னலை பொறுத்து இந்த ரிலே கால்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி இருக்கும். அதனால் இந்த ரிலே கால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஐபி அட்ரஸ் ரிவீல் ஆகாது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த சிக்னல் ஆப்பில் புதுசாக கொடுத்துருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ ஒன்ஸ் மீடியா. அதாவது நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் ஒரு மீடியா ஃபைலை வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ அவங்க ஒரு தடவை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் டெலீட் ஆயிரும், உங்களுக்கும் டெலீட் ஆயிரும். ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்குற மாதிரி மீடியா. இது எப்படி சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புவீங்க. கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ அனுப்புவீங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து ஒன் ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஒன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஒன்ஸ் மீடியாவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, ஒன் டைம் மீடியாவை. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் டெலீட் ஆயிரும், உங்களுக்கும் டெலீட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்குற மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். சிக்னலில் ஆட் பண்ணியிருக்க இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ். வாட்ஸ்அப்லேயும் டிஸ்அப்பியரிங் மெசேஜ் வந்து புது அப்டேட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சிக்னல் ஆப்பில் கொடுத்துருக்க டிஸ்அப்பியரிங் மெசேஜஸில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 செகண்ட்லேருந்து 1 வீக் வரைக்கும், ஒரு வாரம் வரைக்கும் உங்களால் டிஸ்அப்பியரிங் மெசேஜ் அனுப்ப முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேட்டில் அனுப்புறீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டைம்லைன் காட்டும். 5 செகண்ட்லேருந்து 1 வீக் வரைக்கும் டைம்லைன் காட்டும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. 10 செகண்ட் இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 செகண்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து டிஸ்அப்பியர் ஆயிரும், உங்களுக்கும் டிஸ்அப்பியர் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த டிஸ்அப்பியரிங் மெசேஜை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் 10 செகண்ட் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 10 செகண்டுக்கு டிஸ்அப்பியர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எனக்கு டிஸ்அப்பியர் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் டிஸ்அப்பியரிங் மெசேஜை டிசபிள் பண்ணதுக்கப்புறமா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து டிசபிள் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ வாட்ஸ்அப்பில் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருனாலும் நம்மளை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. அதுக்கப்புறமா விட்ட அப்டேட்டில் வந்து நம்மளை யாரெல்லாம் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா யாருமே நம்மளை ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம குரூப் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே அதை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சிக்னல் ஆப்பில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட காண்டாக்டாக இருந்தாலுமே உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த குரூப்போட லிங்க் அனுப்ப மட்டும்தான் முடியுமே தவிர அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். அப்ரூவ் பண்ணிவிட்டு நான் அந்த குரூப்புக்கு வர்றேன் அப்படின்னு நீங்கள் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த குரூப்பில் ஜாயின் ஆக முடியும். அதே மாதிரி குரூப்போட அட்மின்மே உங்களை அப்ரூவ் பண்ணணும். 2 பேருமே அப்ரூவ் பண்ணால் தான் அந்த குரூப்பில் ஜாயின் ஆக முடியுமே தவிர வாட்ஸ்அப் மாதிரி யாருனாலும் உங்களுக்கு ஒரு குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. சிக்னலில் கொடுத்துருக்க இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த டைப்பிங் இண்டிகேட்டரை நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு காமிக்காது. இப்போ வாட்ஸ்அப்லாம் நம்ம ஒருத்தவங்க கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டைப் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம டைப்பிங் அப்படிங்கிறது ஷோ பண்ணும். இந்த சிக்னல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே டைப்பிங் இண்டிகேட்டரை டிசபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு டைப்பிங் அப்படின்னு காமிக்காது.
நீங்கள் டைப் பண்ணுறது அவங்களுக்கு வந்து டைப்பிங் அப்படிங்க காமிக்காது. 2 பேருக்கும் சேமாக இது அப்ளை ஆகும். சிக்னல் ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு பின் கிரியேட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் சிக்னல் ஆப் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பின் கிரியேட் பண்ண சொல்லுவோம். அந்த பின்னை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காமல் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு தடவை இந்த சிக்னல் ஆப் உங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு, மறுபடியும் இதே நம்பரில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பின்னை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகும். அப்படி இல்லைனா உங்களோட இந்த நம்பருக்கான அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாஸ்ட் பண்ணதுக்கு தான் சமம். அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து இழந்துருவீங்க. அதனால் நீங்கள் செட் பண்ணுற பின்னை வந்து மறக்காமல் வச்சுக்கணும். அதுக்காக சிக்னல் ஆப்லேருந்தே அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் செட் பண்ண பின்னை வந்து நீங்கள் எங்களுக்கு என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு அடிக்கடி நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம மறக்காமல் இருக்குமா செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த பின் வந்து நமக்கு முக்கியம். அதை மறந்துட்டு அப்படின்னா இந்த நம்பருக்கான நம்மளோட அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் ஆகிரும். அதனால் நீங்கள் செட் பண்ணுற பின்னை மறக்காமல் வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை நீங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து சம்டைம்ஸ் உங்களோட டேட்டா லாஸ் ஆகிடுச்சு, இல்லை நம்பர் தொலைஞ்சிச்சு, இன்னொரு தடவை இதே நம்பர் வாங்கிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணணும் அப்படின்னா இந்த பின் உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். அதனால் நீங்கள் செட் பண்ணுற பின்னை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னல் ஆப்பில் வந்து நீங்கள் சேட் பண்ணுறீங்க இல்லையா, சேட்டில் வந்து உங்களோட ஃபாண்ட் சைஸும் தீம் கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களோட டெக்ஸ்ட்டு சைஸை நம்மளால் மாற்ற முடியாது, தீமும் மாற்ற முடியாது. டிஃபால்ட்டாக இருக்கிறதால நம்மளால் சேட் பண்ண முடியும். ஆனால் சிக்னல் ஆப்பில் வந்து உங்களோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட தீம் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு ஃபீச்சராக இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிக்னல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரை வந்து நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஃபீச்சரில் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம தனியாக நம்மளோட நம்பருக்கு மெசேஜ் அனுப்ப முடியாத மாதிரி இருக்கும். ஒரு காண்டாக்டாக தான் இருக்கும், நம்மளோட காண்டாக்டாக தான் இருக்கும் நம்மளோட நம்பர் வந்து. இதில் நோட் டு செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு நோட்ஸ் மாதிரியோ இல்லை டாஸ்க் மாதிரியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஃபீச்சரில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ உங்களுக்கு அதை நோட்டீஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் இதில் வந்து பார்க்க புதுசாக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் சிக்னல் ஆப்பில் வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணுற மாதிரி உங்களோட சேட்ஸ் வந்து இமெயிலை கொடுத்தோ இல்லை ட்ரைவை கொடுத்தோ நீங்கள் வந்து பேக்கப் பண்ண முடியாது. ஃபைல்ஸில் மட்டும்தான் நீங்கள் உங்களோட சேட்ஸை வந்து பேக்கப் பண்ண முடியும். அதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரேஸ் கீ மாதிரி கொடுப்பாங்க. அந்த ப்ரேஸ் கீயை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். மறுபடியும் நீங்கள் பேக்கப் கேட்கும்போது அந்த ப்ரேஸ் கீயை என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேக்கப் வந்து ரெட்ரைவ் ஆகும். அதனால் நீங்கள் அந்த ப்ரேஸ் கீயை வந்து மறக்காமல் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் டவுன் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த பேக்கப் வந்து டேன் ஆன் பண்ணணும். டேன் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரேஸையும் மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட சேட் பேக்கப்பை நீங்கள் மறுபடியும் ரிட்ரைவ் பண்ண முடியும். இன்னும் சில ஃபீச்சர்ஸ் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் வந்து தெரிவிக்கிறேன். இந்த சிக்னல் ஆப்பை வந்து ப்ரைவசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவித்ததுனால தான் நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த சிக்னல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர், நான் சொல்லாத ஏதாவது ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த சிக்னல் ஆப்போட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதை நிறைய பேர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை நீங்கள் வீடியோவோட கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்ல உடனே வந்து சேரும். எங்களோட வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம்.